தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருவது அதிர்ச்சி அளிக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடந்த இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் சென்னையில் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் திமுக கவுன்சிலர் மகேந்திரன் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும், தூத்துக்குடியில் பள்ளி மாணவி சமையல் பணியாளரால் பாலியல் தொல்லைக்கு உள்ளானதாகவும், தர்மபுரி அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு கணித ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்ததாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பாலியல் அத்துமீறல்கள் எல்லா நிலைகளிலும் அதிகரித்து வருவது மிகுந்த வருத்தத்திற்கும் கண்டனத்திற்குரியது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதிலும் மேலும் வேலியே பயிரை மேய்வதற் போல மாணவிகள் ஆசிரியரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதும், பாலியல் குற்றங்களை ஒடுக்க வேண்டிய காவல்துறையிலேயே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியால் பெண் காவலர் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இருப்பதும் வெட்கக்கேடானது. தான் நடத்தும் அலங்கோலத்தை புகழ்வது மட்டுமல்ல, இதை ஆட்சி என்று சொல்வதற்கே முதலமைச்சர் வெட்கப்பட வேண்டும் என்று அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.